தமிழகத்தில் பசும்பாலுக்கு லிட்டருக்கு 7 ரூபாய் உயர்த்தித் தருவதாக வாய்மொழியாக உறுதியளித்துவிட்டு சட்டமன்றத்தில் முதல்வர் 3 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்படும் என அறிவித்தது தங்களை ஏமாற்றும் செயல் என்றும் இதனால் பசும்பாலுக்கு 10 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 20 ரூபாயும் கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் மாநில தழுவிய பால் நிறுத்தப் போராட்டம், சாகும் வரை உண்ணாவிரதம் மற்றும் சத்தியாகிரகப் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் தலைவர் சுப்பிரமணியம் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பின் எச்சரித்துள்ளார். தமிழகத்திலே சட்டமன்றத்தில் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தது விவசாயிகளை பெரிய ஏமாற்றத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலை என்பது விவசாயிகளுடைய மத்தியிலே மாநிலம் பூரா இருக்கின்ற விவசாயிகள் பாலினுடைய கட்டுப்படியாகாத விலை என்பதிலே முதல்வர் அவர்கள் தயவு செய்து ஒரு நல்ல முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற கடகோடியினுடைய விவசாயிகள் ஒரு மாடும் 2 செம்பிளியாடும் வைத்துக்கொண்டு வனமரத்துக்கடையே இருக்கின்ற 2 குழந்தைகளை வைத்து இன்னைக்கு பால் உற்பத்தி பண்ணி ஆவின் பால் நம்பி பால் ஊற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பால் ஆவின் நம்பித்தான் தமிழ்நாட்டு பால் உண்மையான பால் ஆவின் கிட்டத்தான் இருக்குது என்பதை மக்களிடத்திலே தெரியும். ஆவின் பால் என்பது ஒரு நியாயமான விலை, நியாயமான மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது ஆவின். அப்பேற்பட்ட ஆவின் விலை இல்லாமல் போகின்ற பொழுது, விலையில்லாமல் விவசாயிகள் கண்கலங்கி நிற்கின்ற பொழுது மாண்புமிகு முதல்வர் அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு என்ன தேவை, மாட்டுப்பாலுக்கு 10 ரூபாய் கேட்டிருக்கிறாங்க. 1 மாத காலத்துக்கு முன்னால பால்வளத்துறை அமைச்சர் சென்னையில் பார்த்து கொடுத்துருக்கோம், செக்ரட்டரி பார்த்து கொடுத்துருக்கோம், எம்டி பார்த்து கொடுத்துருக்கோம், சிஎம் கூட அதுக்கு நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்கோம், சிஎம் செக்ரட்டரி கொடுத்துருக்கோம். இந்த பாலுக்கு நியாயமான விலை வேண்டும் என்று சொல்லி 1 மாத காலத்துக்கு முன்னாலேயே நாங்கள் எல்லாம் கொடுத்து அவர்கள் என்ன சொன்னார்கள், குறைந்தபட்சம் நம்ம அரசு புதிய அரசு வந்திருக்கிறது 5 ரூபாய் 2 ரூபாய் சேர்த்து 7 ரூபாய் கொடுப்பார்கள் என்று செக்ரட்டரிகள் உறுதியளித்திருக்கார்கள், வாய்மொழி உத்தரவு சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் முதல்வரிடத்திலே நாங்கள் சொல்லி இதை நியாயமான ரேட்டை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி பால்வளத்துறை அமைச்சர் அவர்களும் சொன்னார்கள். இன்னைக்கு சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் பெரிய ஏமாற்றம், லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய ஏமாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாலுக்கு 1 ரூபாயும் இன்சென்டிவ் 2 ரூபாய் 3 ரூபாய் கொடுக்குது என்று சொன்னால் பால் எங்கிருந்து வருது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவின் பால் என்பது பாலினுடைய கால்நடைகளை வளர்த்தி விவசாயி அந்த ஃபீடு போட்டு மாட்டை மேய்ச்சி கொண்டு கட்டி தாய்மார்கள் அந்த பாலை கொண்டு ஊத்துற போது 3 ரூபாய் 1 ரூபாய் என்று சொன்னால் தமிழகத்திலே எவ்வளவு கோடி பேருக்கு எவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாலும் இந்த விவசாயிகளுக்கு உண்மையான பால் கொடுக்கறாங்க. அது ஆவின் கூத்துற தனியார் கொடுக்கறது இல்லை. பால் ஆவினுக்கு கொடுத்து மக்களுக்கு பணியாற்றக்கூடிய விவசாய பெருமக்கள் ஏமாற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். என்ன கொடுத்திருக்கோம் அப்படி சொன்னால் தமிழ்நாடு பூரா இருக்கிற கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து விவசாயிகள் ஒன்று சேர்ந்து இந்த பாலுக்கு விலையில்லை என்று சொன்னால் 24, 25 மிகப்பெரிய அளவில் பால் நிறுத்த போராட்டம் கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்காமல் நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போக வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், புதிய அரசு அமைச்ச முதல்வர் அவர்கள் இதை தயவு செய்து பணிவோடு கேட்டு விவசாயினுடைய உண்மையான உறவுகளையும் உண்மையான உணர்வுகளையும் தாய்மார்களுடைய உணர்வுகளையும் எவ்வளவு பேர் பெண்கள் பாலை ஊற்றி இன்னைக்கு சிரமப்பட்டிருக்காங்க என்பதை முதல்வர் அவர்கள் உடனடியாக கவனம் எடுத்துக்கொண்டு இந்த செய்தியை முதல்வரிடத்திலே சொல்ல வேண்டும், முதல்வரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று தான் கலெக்டர் கொடுத்திருக்கோம். உடனடியாக நடவடிக்கை எடுத்து பசும்பாலுக்கு 10 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 20 ரூபாயும் உடனடியாக கொடுக்க வேண்டும். அதுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் கூடிய விரைவிலே 24, 25 அத்தனை கூட்டைகளும் தமிழ்நாட்டில் பால் இருக்கிற அத்தனை கூட்டைகளும் சேர்த்தி மிகப்பெரிய அளவில் நாங்கள் சத்தியாகிரக போராட்டம் எடுக்க வேண்டிய வரும், சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய வரும். நாங்கள் ஒண்ணு வேற ரோட்ல போறவே கிடையாது, அகிம்சை வழியிலே போராடக்கூடிய விவசாயிகள் இந்த நாட்டிலே 80 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு பின்னாலே 1 ரூபாய் பாலுக்கு விலை என்று சொல்கின்ற பொழுது வேதனையான ஒரு விஷயம் இந்த நாட்டிலே நாம் இருக்கலாமா என்பதுதான் விவசாயிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து அத்தனை பேரும் இந்த ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். விவசாயிகளுக்கு நியாயமான ரேட்டு வேண்டும். அதை கொடுப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவு செய்து பணிவோடு இதை கனிவோடு எடுத்து நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை எங்களுக்கு உறுதியாக நம்புகிறோம், கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல அறிவிச்சது விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய திட்டமாக இருக்கவில்லை. விவசாயிகளுக்கு ஃபீட் என்று சொன்னால் ரேட் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 50 ரூபாய் கொடுத்துருங்க, எந்த ஃபீட் எங்களுக்கு கொடுக்க வேண்டாம், நீங்க அரைக்கிறீங்க 50 ரூபாய் பசுபாலுக்கு கொடுத்துருங்க, எரும்பாலுக்கு 70 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஃபீடு நல்ல பாலை போட்டு பாலுக்கு மக்களுக்கு கொடுக்குறோம். மக்களுடைய வசதிக்காக உண்மையான நேச்சர் பாலை நாங்கள் கொடுக்குற தயாராக இருந்து கொடுக்குற விவசாயிகள் அங்க பாலை கறந்து அந்த பாலோட நேச்சரான பாலை கொடுத்து சொசைட்டிக்கு ஊற்றி ஆவின் உங்களுக்கு பணியாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எத்தனை மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க. பணியாளர்கள் என்று சொன்னால் கிராமத்திலே பணியாளர்கள் 30 வருஷமா இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்து கொடுக்க முடியாது. அவ்வளவு நிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர்கள் இதை கவனம் எடுத்துக்கொண்டு பண்ண வேண்டும், உடனடியாக நடவடிக்கை எடுத்துக் கொடுக்க வேண்டும். இதை நிறுத்தி
விவசாயிகளை போராட்டத்திற்கோ உண்ணாவிரத்திற்கோ தள்ளாமல் நல்ல நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 24, 25 முதல்வர் அவர்கள் அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டியிருந்தால் தமிழ்நாடு அளவிலே எல்லாத்தையும் நியாயமான பிரச்சனை அகிம்சை வழியிலே போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேரு பொறுப்பு